ஒண்ணுமே இல்லாததுக்கு வினோத்தை திட்டின்னு இருக்க நீ. ஆமாம், உனக்கு எப்பவுமே நான் பண்ணுறது தான் தப்பாக தெரியும். அச்சு பல்லெல்லாம் கயிட்டுருவேன். ஏன் இதுக்கு முன்னாடி அவனை தொட்டு பேசுனது இல்லையா? இல்லை நீ அவனை தொட்டு பேசுனது இல்லையா? சின்ன வயசுல கபடி விளையாடும் போது அவன் மேலே எருவ மாதிரி ஏறி உட்காந்து ஆடுவிய. அப்போ அருவருப்பா இல்லை? அதெல்லாம் அப்போ. இப்போ எல்லாம் மாறிடுச்சு. என்ன மாறி போச்சு? ஒன்றும் மாறல. அப்பயும் இப்பயும் உன்னை அவன் தங்கச்சி மாதிரி தான் பார்க்குறான். அதான் பிரச்சனையே. என்னால் அவரை பார்க்க முடியலண்ணா. என்னடி சொல்ற? ஆமாம், எனக்கு அவரை பிடிச்சிக்குது. பிடிச்சிக்குதுன்னா எனக்கு புரியலடி. ஏய், மரியாதை என்ன நடக்குது சொல்லு. உன்னையே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதே முரளின்னு கூப்பிடுறாங்க. அது எதுக்கு இப்போ? அப்போ உனக்கு மதுன்னு யாரையும் தெரியாதா? ஏய், இங்கே பாருண்ணா, பாரு இங்க. ஏன் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? என் தங்கச்சி சுடர் விழியை தான்ப்பா எனக்கு எல்லாம் அப்படின்னு வாய்க்கிழியே பேசுவேன். என்கிட்ட கூட சொல்லணும்னு தோணலல்ல. நீ கிஷோர் கல்யாணத்துக்கு போன அன்னைக்கு வினோத் எல்லாமே சொல்லிட்டாரு. நீ குஷ்டு சாவ போனது, உனக்காக அவங்க மது வீட்டுக்கு போனது எல்லாம். ஒரு ஃப்ரெண்டோட உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இவ்வளோ தூரம் போயிருக்கானுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால தான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு பொண்ணு, நானே சொல்கிறேண்ணா, எந்த ஒரு பொண்ணும் அவள் ஃப்ரெண்டு லவ்க்காக இவ்வளோ தூரம் இறங்கி போக மாட்டான். பசங்க பசங்க தான். இப்போ கூட வினோத் தொட்டு பேசுறத தப்பா நினச்சில அவரை சத்தம் போடலண்ணா. அவர் தங்கச்சின்னு சொல்லி என்னை யதார்த்தமா தொட்டு பேசும்போது ஒரு மாதிரி கூசுதுண்ணா. தச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. நீ எல்லாம் ஃபீல் ஆகாத. இப்போ என்ன, உனக்கு அவனுக்கு பிடிச்சிக்குது, அவள் தானே. நான் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட. ஹே, லூசு மாதிரி பேசாத. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இதெல்லாம் சொல்லி வரக்கூடாது. நடக்கிறது நடக்கட்டும். ஏன்னு தெரியல, இன்னைக்கு மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. வினோத்தியா மாப்பிள்ள. சூப்பர். நீ சாப்பிடு, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்.